ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது கரெக்டாக மாட்டியா எப்படியா வரும், நானே கரெக்டாக மாட்டியிருந்தாலும் அந்த மனுஷன் வந்து சும்மா இருக்க மாட்டாப்புல. அப்படியா கரெக்டாக மாட்டிட்டியா, என்ன இதெல்லாம் மாட்டிட்ட, இதெல்லாமா மாட்டேனா அப்படிங்கப்பா. அதுலேயே நமக்கு ஒரு பயம் வரும்ல. அப்புறம் என்ன கரெக்டாக தான் மாட்டியிருக்கேன் அப்படிமாண்ணா, நான் பரவாயில்ல பொழைச்சிக்குவேன் அப்படிமாப்புல. காலைல வந்தோன்னே எங்கள் அண்ணனை காணோம் அப்படின்னு கேட்டார். அண்ணன் ஊருக்கு போயிருக்காங்க, நீங்கள் சர்வீஸ் விட்டுட்டு போங்க, நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுங்க, ஃபோன் அடித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் நம்பிக்கையே இல்லாமல் அப்படிங்களாக்கா ஒரு வேலை இருக்குது இருங்க முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே ஆள் அக்கா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வண்டி அந்த கியர் வந்து ஒழுங்காக க்ரீஸ் இது அப்ளை பண்ணாமல் ஆயில் விடாமல் ரொம்ப நாள் டயர் மாற்றி ரொம்ப நாள் ஆகி அதை வீல் நட்டை வந்து கழட்டாமே வச்சுருந்தாங்கன்னா அது வந்து தண்ணி ஏறி துரு ஏறிக்கும். அது கொஞ்சம் கழட்டுறது ரிஸ்க்கு தான், அது யார் கழட்டினாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்து ஆம்பளை கழட்டினா சீக்கிரம் கழட்டிடுவாங்கலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு இன்ஜின் வேலை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இன்ஜினை கொண்டாந்து ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி நல்லா அப்படியே மைல்டாக ஓடுற வரையும் அப்படியே ஹார்ட் பீட்டு அதுக்கு துடிக்குதோ இல்லையோ நமக்கு டப்புன்னு எமர்ஜென்சி வார்டில் இருக்க ஹார்ட் மாதிரி படப்படன்னு துடிக்கும். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு இன்ஜின் வேலை பார்த்து அப்போ ரொம்ப பயம். அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு இதுவரை என் சிஸ்டர்ஸ் பிரதர் எல்லாருமே இருக்கிறதுல கெத்து இப்போ பெரிய பெரிய ரேஞ்சில் பேசுனா என் ஒய்ஃபை பற்றி பேசுவாங்க. எங்கள் அப்பா வந்து எனக்கு எது பண்ணாலும் நீ பண்ணுறா தைரியமாக பண்ணு அப்படிம்பாங்க. எங்கள் அப்பாவோட மெக்கானிக் ஷாப்னா பொதுவாக ஆண்கள் தான் வந்து வேலை செய்வாங்க, பெண்களாலும் வேலை செய்ய முடியும் அப்படின்ற நிரூபிச்சிருக்காங்க ஈரோட்டை சேர்ந்த ஹெலன் என்ற பெண்மணி. என் பேர் வந்து ஜே ஹெலன். நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் முனிசிபல் காலனியில் மெக்கானிக் ஷாப் வச்சு நானே என் வீட்டுக்காரன் நடத்திட்டு வரோம். மெக்கானிக் ஷாப் வச்சு 3 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. அதில் வந்து 2 வருஷம் நானாக தான் பார்த்துட்ருக்கேன். அவங்க வந்து இடையில ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் சார். படித்த படிப்புக்கு நீங்கள் வேலைக்கு போயிருந்தால் நல்ல வருமானம் ஈட்டிருக்கலாம். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இந்த தொழில் மேலே ஆர்வம் வர்றதுக்கு என்ன காரணம்? சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தது, அந்தளவுக்கு வண்டி பார்க்க தெரியாது. என் வீட்டுக்கார்ட்டேருந்து தான் அதிகமாக நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து பெரிய டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தாங்க, அதில் லாரி எல்லாமே வச்சுருந்து அவங்களே எல்லா வேலையும் பார்ப்பார். அதில் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதில் கற்றுக்கிட்டது அப்படியே திரும்ப ஏன்ட்ட வந்தோன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். நான் வெளியில் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். ஈவினிங்க்கு மேலே வந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். இதையே நம்ம முழு நேரமாக நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதுனால சரி 2 பேருமாவே சேர்ந்து பண்ணிடுவோம். அப்போ நமக்கு இன்கம் அதிகமாக வரும், லாபமோ நஷ்டமோ நம்மளோட சேர்ந்ததாயிரும். நம்ம ஏன் தனித்தனியாக போய் ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்கணும், நம்ம 2 பேருமா ஒன்றா வேலை பார்க்கும்போது ஒரு தொழிலை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகலாமே, 2 பேர் சேர்ந்து இது பண்ணால் அப்படிங்கிறதுனால நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தோம். நான் பெரிய வேலை சின்ன வேலைன்னு எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா வேலையுமே அவங்க இன்ஜின்லேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துருவாங்க. நான் இருக்கிறதில்ல நான் பார்ப்பேன். பெரிய கம்ப்ளைண்ட் மட்டும் நான் அட்டன் பண்ணி கொடுப்பேன். மற்றபடி அவங்க எல்லாம் சரி பண்ணி எல்லாம் பண்ணிக்கிடுவாங்க. அது எலக்ட்ரிக்கல் வேலையிலேருந்து எல்லாமே அவங்க பார்த்துருவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க? காலைல 9 மணிக்கு கடை திறந்தோம் அப்படின்னா நைட்டு 10, 11:30 ஆயிரும் வேலை இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா 9:30, 10 மணிக்கெல்லாம் கடை சாத்திடுவோம். நீங்கள் இந்த மெக்கானிக் ஷாப்பு எத்தனை வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 2009லேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன். பைக் மெக்கானிக் தொழிலில் வந்து சராசரி எவ்வளோ வருமானம் வரும்? சராசரியாக வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்போம்ண்ணா. 1000 to 1500 சம்பாதிப்போம். இப்போ உங்கள் மனைவி உங்கள் கூட சேர்ந்து பணிபுரிவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. அப்படி நினைக்கவே இல்லை. அது எதிர்பாராமல் அமைஞ்சது. எனக்கு வேலை எனக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க அப்படியே உள்ளே வந்தது தான் இன்றைக்கி அவங்க அப்படி கன்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க? நான் 3 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அதுக்கிடையில் வந்து சும்மா நார்மலாக 4 to 8 சும்மா நார்மலாக வீட்டில் இருக்காமல் வந்து பார்ப்போம் அப்படி சொல்லுவோம்ல, பொழுது போகாமல் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து முழு நேரமாக பார்த்துட்ருக்கேன். 2 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே பழகுனதுனால எனக்கு ஒன்றும் அது பெருசாக தெரியல. என்ன ஃபஸ்ட்டு வந்து ஃபியர் தான் இருந்துச்சு கொஞ்சம். ஐயோ! நம்மளை நம்பி யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வேலை பார்க்குறத பார்த்தாங்க எல்லாம் என்ன இந்த பொம்பளை பிள்ளை இப்படி உட்காந்து வேலை பார்க்குது அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் வந்து எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜி தான். யார் என்ன நெகட்டிவாக சொன்னாலும் அதை பாசிட்டிவாக அப்சர்வ் பண்ணிக்குவேன். அதனால எனக்கு அது வந்து சரி என்னை நிற்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா, அந்த இடத்துல நான் நின்று காட்டுவேன். ஏன் என்னுடைய தகுதியை நீங்கள் தீர்மானிக்கிறிய, நான் தான் என்னுடைய தகுதியை தீர்மானிக்கணும்னு சொல்லி நின்னது தான் அந்த மெக்கானிக் ஷாப். அவங்க சொன்னாங்க நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணும்போது நான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போதெல்லாம் நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை நான் மாட்டுங்கம்பேன், ம். ட்ரை பண்ணுங்க அப்படிம்பேன். அது முடியலை அப்படின்னா நான் வரேன் அப்படிம்பேன். இப்போ நான் கற்றுக் கொடுத்ததை விட அவங்க அதிகமாக எனக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. அதில் வந்து எனக்கு பெருமையாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது கரெக்டாக மாட்டியா எப்படியா வரும், நானே கரெக்டாக மாட்டியிருந்தாலும் அந்த மனுஷன் வந்து சும்மா இருக்க மாட்டாப்புல. அப்படியா கரெக்டாக மாட்டிட்டியா, என்ன இதெல்லாம் மாட்டிட்ட, இதெல்லாமா மாட்டணும் அப்படிங்க கேட்பாங்க. அதுலேயே நமக்கு ஒரு பயம் வரும்ல. அப்புறம் என்ன கரெக்டாக தான் மாட்டியிருக்கேன் அப்படிமாண்ணா, நான் பரவாயில்ல பொழைச்சிக்குவேன் அப்படிம்பாப்புல. இப்போ நான் நேற்றுலாம் ஒரு இன்ஜின் ஏற்றுனாங்க, அவங்க தான் ஏற்றுனாங்க. ஃபுல் இன்ஜின் டிஸ்மேண்டில் பண்ணி அவங்களே அசம்பிள் பண்ணி எல்லாம் மாட்டிடுவாங்க. அந்த வண்டி இப்போ இதை டெலிவரி ஆயிரும். அந்த அளவுக்கு அவங்க வந்து இப்போ நான் எல்லாமே அந்த கடையை ரன் பண்ணுறாங்க. என் வீட்டுக்கார் எமர்ஜென்சியாக வெளில போயிட்டாங்க, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. வரதுக்கு ஒரு 2 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் டெம்பரவரியாக கடையை திறந்து உட்காந்து வச்சுருப்போம். யாராக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட கடையை திறந்தோம். கடையை திறந்து நானே என் சின்ன பையனும் உட்காந்துருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க ரெகுலராக எங்கள்கிட்ட சர்வீஸ் விட்றவங்க, அந்த அண்ணன் வந்து பைக் சர்வீஸ் எடுத்துக்கணுங்க்கா அப்படிங்கிறாப்புல. நான் சொல்கிறேன் எடுத்துக்கலாண்ணா, நீங்கள் காலைல கொண்டாந்து விடுங்க அப்படிங்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு காலைல வந்தார். காலைல வந்தோன்னே எங்கள் அண்ணனை காணோம் அப்படின்னு கேட்டார். அண்ணன் ஊருக்கு போயிருக்காங்க, நீங்கள் சர்வீஸ் விட்டுட்டு போங்க, நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுங்க, ஃபோன் அடித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் நம்பிக்கையே இல்லாமல் அப்படிங்களாக்கா ஒரு வேலை இருக்குது இருங்க முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே ஆள் போன வாரம் ஒரு வெள்ளி சனியில் வந்து அக்கா மன்னிச்சிருங்கக்கா தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் எல்லா வேலையும் பார்ப்பீங்கன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் விடுங்கக்கா, இனிமேல் உங்கள்கிட்ட கொண்டாந்து விட்டுருவேன், இனிமேல் அண்ணனை எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு போனார். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மள ஒரு ஆள் மறுபடியும் நம்பிட்டாங்கடா, நம்பாத அதே ஆளே வந்துட்டு மன்னிச்சிருங்கக்கான்னு சொல்லி சொன்னது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு இது பார்க்க தெரியாது, நீங்கள் விட்டுட்டு போன நீங்களே வந்து பரவாயில்லம்மா சூப்பராக இருக்குது வண்டி நீட்டாக பார்த்து கொடுக்குறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு பாசிட்டிவ் எனர்ஜியாக எடுத்துக்கிட்டனால தான் நான் இன்றைக்கி வந்து மெக்கானிக் தொழிலில் வந்து ஓரளவு நல்லா ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, ஒரு பெரிய இடத்துல போய் வேலை பார்க்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து நானும் மெக்கானிக் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? அது ஒர்க் பண்ண போனாங்க. இடையில கூட ஒரு கம்பெனிக்கு ஒரு விஷயமா வெளில போயிருந்தாங்க ஊரில் இருக்கையில். அப்போ 10,000 சம்பளம் அவ்வளோதான் வாங்கினாங்க. இப்போ நானே ஒரு மாதத்துக்கு 20,000 30,000 சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ அதை விட இது பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணி வந்தது தான். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குடும்பத்தை நம்ம எப்படி கொண்டு போகணும், நம்மளுடைய இன்கம் வந்து இவ்வளோதான் நமக்கு இன்கம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிரும்ல. அப்போ நம்ம எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறது, நமக்குள்ளே எப்படி ஒரு பாண்டிங் இருக்கணும், ஃபேமிலிக்குள்ளே ஒரு பாண்டிங், பிள்ளைங்களுக்குள்ளே எப்படி பாண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்குள்ளே பேசி நாங்களே முடிவு எடுத்துக்குவோம். ஏப்பா இன்றைக்கி எந்திரிச்சோன்னா நான் அந்த வண்டி பார்த்துறேன்ப்பா, நீங்கள் இந்த வண்டி பார்த்துருங்கப்பா, 2 வண்டி இருக்கா டெலிவரி கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அந்த வண்டி வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி இது பண்ணுறதுனால ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆளாளுக்கு செப்பரேட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துருவோம் நாங்கள் வேலையை, அதனால் ஈஸியாக இருக்கும். அது நமக்கு இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நம்ம இன்னொரு ஆள்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு நம்ம சொந்த தொழில் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. இன்றைக்கி முழுக்க கடையை அவங்க தான் நடத்துகிறாங்க. விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த தொழிலில் வந்து பெரிய அளவில் வந்துடுவோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளே படிக்கும் போது எடுத்துக்கங்க, ஒரு கொஸ்டின் நம்ம இஷ்டப்பட்டு படிக்கும் போது 2 செகண்டில் படிச்சிருவோம். அதுவே படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க படிக்கும் போதோ இல்லை நம்ம படிக்கும் போதோ அதை 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 10 நாள் சென்றாலும் அதை ஒரு வரியை வாட்சத்தோடு தான் நிற்போம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன தொழில்னாலும் யாருனாலும் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்னால வந்து ஜென்ஸ் தான் அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் கடினமான வேலைகள்லாம் இருக்கும், அதில் வந்து உடல் உழைப்பு வந்து அதிகமாக தேவைப்படும். அப்படி இருக்கப்போ வந்து உங்களோட மனைவி ஒர்க் பண்ணுறப்ப அவங்க கஷ்டப்பட்டு அந்த சில விஷயங்கள் வேலையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அது எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். எல்லா இடத்துலையும் போய் கஷ்டப்படத்தான் ஆகணும். நான் சுயமாக என் தன்னம்பிக்கையோட இன்னைக்கு 4 பேர் ஃபேஸ் பண்ணும்போது பரவாயில்ல ஒரு பொம்பளை பிள்ளை மெக்கானிக் வேலை பார்க்குதுப்பா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு நான் இருக்கேன். நான் வந்து நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல பேனா வச்சு எழுதணும்னு மட்டும் நினைக்கல. எனக்கான இதை நானே உருவாக்கிக்கணும், எனக்கான சோர்ஸை நானே உருவாக்கிக்கணுங்கிறதுக்காக தான் நான் மெக்கானிக் ஷாப்பில் ஓகே நம்ம இதைத்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நானே தேர்ந்தெடுத்தது தான். இது என்னோட விருப்பம் தான். இது நம்ம சொந்தமாக பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் வந்து கஷ்டம்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அடிபடும் நிறையா பண்ணும்,
வெளில காட்டிக்கிற மாட்டாங்க. ஆனால் வீட்டில் வந்து சொல்லுவாங்க, மச்சான் இங்கே அடிபட்டுருச்சு மச்சான் அப்படிம்பாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு அடிபட்டுருக்குன்னு. அதுவரை சொல்ல மாட்டாங்க. சரி விடுப்பா நான் பார்க்குறேன்னாலும் விட மாட்டாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. இப்போ உங்க கணவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காரு? அவங்க எப்படின்னா, எது பண்ணாலும் ஓகே. பாருப்பா, தைரியமா பாரு. அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. பயந்தாதான் நம்ம வந்து ஏதாவது பண்ணிருவோமோன்னு பயத்திலே வந்து தப்பு பண்ணிருவோம். பயப்படாம பாரு. எதா இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ருவாங்க. மேக்ஸிமம் என்னைய பொறுத்தவரை மைண்ட்ல என்ன யோசிப்பேன்னா, என்ன கழட்டுறோமோ அதே இடத்துல மாட்ட போறோம். அவ்வளோதான். அது ஒண்ணு தான். என்ன கழட்டுறோமோ அத மாட்ட போறோம். எது உடைஞ்சிருக்கோ அத ரீப்ளேஸ்மென்ட் பண்ண போறோம். இது 2 மட்டும் தான் மைண்ட்ல வச்சிருப்பேன். அதனால எனக்கு பயமே இருக்காது. உங்க மனைவி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பக்கபலமா இருக்காங்க? எனக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் 2மே அவங்க தான். இதுக்கு 100க்கு 100% ஃபுல் பக்கபலம். இதில் என்ன சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு எனக்கு நான் பார்க்க வேண்டிய வேலையை அவங்க பார்த்துருவாங்க. நான் நம்பி எங்கேனாலும் போகலாம். இப்ப இந்த பகுதி மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, இங்க பைக்ல கூட்டிட்டு போவாங்க. குட்டி பிள்ளைங்கலாம் கூட்டிட்டு போவாங்க. அந்த பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்து விடும் அப்படின்னா, நெறைய பேர் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு, ஆள் இல்லைங்களா? அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து எல்லாருமே நிப்பாட்டிட்டு, அக்கா எனக்கு இது பண்ணணும்க்கா. பஞ்சர் ஆயிடுச்சு. அக்கா எனக்கு இது டைமிங் செயின் மாத்தணும்க்கா. என்னன்னு தெரியல ஒரு நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்பிக்கை குடுக்குற அளவுக்கு நான் நடந்திருக்கேன். இப்போ நான் இல்லாட்டினாலும் அக்கா இருக்காங்க பார்த்துட்டு போவோம் தான் எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. பசங்கள்லேருந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும், இந்த பொண்ணு இருக்குல்ல அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க. இப்போ கஸ்டமரோட சப்போர்ட்லாம் பயங்கரமாக இருக்குது எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது மாதிரி பெண்களோட சப்போர்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. என் ஒய்ஃபை தேடி நிறையா பேர் வராங்க. இப்போ வந்து அவங்க வந்து அக்கா இல்லைங்களா, நான் இருந்தாலுமே அக்கா இல்லைங்களாம்பாங்க. நான் விட்டுட்டு நான் அங்கிட்டு போயிடுவேன். அவங்க பேசிக்கிடுவாங்க. உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க? அவங்க குடும்பத்தையும் வேலையும் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? எனக்கு 2 பசங்க. ஒரு பையன் வந்து 5th படிக்கிறாங்க. இன்னொரு பையன் வந்து இப்போ தான் 4 வயசு ஆகுது. இன்னும் ஸ்கூல் சேர்க்கல அவங்கள. காலைல எந்திரிச்சு நான் சமைச்சு வச்சுட்டு, காலைக்கும் மத்தியானத்துக்கும் சமைச்சு வச்சுட்டு கீழே இறங்கிருவேன். கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, நைட்டு போய் மறுபடியும் சமைச்சு தான் சாப்பிடுவோம். எல்லார் மாரியும் ரெகுலராக வீட்டில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு அது பெருசாக தெரியல. அதனால 2மே மேனேஜபிளாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்ப நீங்க இந்த வீல்லாம் கழட்டி மாட்டுறப்ப நாங்களே பார்த்தோம். ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஏதாவது ஒரு ஜென்ஸா இருந்தா டக்குன்னு அவங்கலாம் ரிமூவ் பண்ணி ஒரு ஃபோர்ஸா அதாவது ஒரு வேகம் குடுத்து டக்குன்னு அத கழட்டி இது பண்ணிருவாங்க. பட் நீங்க அத கழட்டும்போது ரொம்ப சிரமப்படுறீங்க. ஸோ அந்த மாரி ஒரு கஷ்டமா ஒர்க் பண்றப்பலாம் நீங்க என்ன நெனைப்பீங்க? அதெல்லாம் நான் வந்து அ ரொம்ப ஃபீல் பண்ணதில்ல சார். ஏதாவது ஒரு வண்டி தான் அப்படி பண்ணும். எல்லா வண்டியும் அப்படி பண்ணாது. ம். என்ன சொல்லுவோம், நம்ம நேரம் சொல்லுவோம்ல, அந்த மாரி தான் சார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வண்டி அந்த கியர் வந்து ஒழுங்கா கிரீஸ் இது அப்ளை பண்ணாம, ஆயில் விடாம ரொம்ப நாள் டயர் மாத்தி ரொம்ப நாள் ஆகி, அத வீல் நட்ட வந்து கழட்டாமயே வச்சிருந்தாங்கன்னா, அது வந்து தண்ணி ஏறி துரு ஏறிக்கும். அது கொஞ்சம் கழட்டுறது ரிஸ்க் தான். அது யார் கழட்டினாலும் கஷ்டமா தான் இருக்கும். அதனால வந்து ஆம்பளை கழட்டினா சீக்கிரம் கழட்டிடுவாங்கலாம் கிடையாது. நெறைய பேர் அப்படி நெனச்சுக்கலாம். அது ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாரி. ஒவ்வொரு வண்டி வந்து ரெகுலரா சர்வீஸ் விட்டு ரெகுலரா இருப்பா. ஒவ்வொருத்தவங்க மழையிலே நிப்பாட்டியிருப்பாங்க. வெளியில செட்ல நிப்பாட்டியிருந்தாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நட்ல வந்து துரு ஏறாது உங்களுக்கு அந்த மரையில. இதுல வந்து மரையில வந்து துரு ஏறி இருந்ததுனால தான் கழட்டுறது கஷ்டம். இன்னொன்னு போய் உள்ள போய் அந்த கரெக்ட்டா போய் அந்த பேரிங்ல உட்காரல. இடையில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு ஏர் அடிக்கையில் டிஸ்க் வெடிச்சு ஒரு இந்த காங்கிரீட் மிஷின் வண்டிக்கு அடிச்சையில் டிஸ்க் வெடிச்சு காலில் ஒரு நிலத்துக்கு வெட்டிருச்சு பயங்கரமாக. ஏரியாவே நின்று பார்க்குறாங்க அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. ஒன்றுமே மற்ற பொண்ணாக இருந்தால் அழுது எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பக்கத்து கடையிலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க, இது எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. அவ்வளோ ஒரு பிளட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க எந்திரிச்சு வந்து கடைக்குள்ளே உட்காந்து கேஷுவலாக ஒன்றும் இல்லை, எனக்கு இது மருந்து வாங்கினாங்க, நம்ம ஆஸ்பத்திரி போய்க்கலாம்னு சொல்லி அவங்க சொல்லி இது ஒன்று பக்கத்தில் உள்ளவங்களாம் பரவாயில்ல, இதே இது வேறு பொண்ணாக இருந்தால் நேரம் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இது அதில் ஒரு என்னென்னா மனதைரியம் அதிகம் அவங்களுக்கு. நீங்கள் நைட்டு 1 மணிக்கு எங்கே வர சொன்னாலும் அவங்க பைக் எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்க எப்போதுமே ரெகுலரா எங்கள்ட்ட இருக்க கஸ்டமர் எல்லாமே கான்டாக்ட்ல வச்சுக்குவோம் சார். வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சினாலும் எமர்ஜென்சி அந்த செகண்டே போய் ஸ்பாட்ல போய் அவங்களுக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணுமோ, அந்த பைக்குக்கு என்ன ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு ஃபோன் அடிச்சா கூட அடுத்த செகண்டே போய் அது என்ன ப்ராப்ளம் பார்த்து அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவோம். அது ஒன்று. இன்னொன்று, நாங்கள் வண்டி கொடுக்கும் போதே இதான் ப்ராப்ளமாக இருக்குது, இதை மாற்றினீங்கன்னா சரியாயிருங்கிற சொல்கிறதுனால மேக்ஸிமம் யாரும் கோவப்பட மாட்டாங்க. அப்படியே கோவப்பட்டாலும் விடுங்கண்ணா, வண்டினா அப்படிதான். ஒன்று எல்லாமே ஒரே நேரத்தில் எல்லாமே நல்லா இருந்துடாதுல்ல. ஒரு செகண்ட் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கும், அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுகிறதுலே ஓகேக்கா நல்லா பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளியர் ஆயிடுவாங்க. இதுவும் நல்ல தொழில் தான். இதில் வந்து நம்ம உண்மையாக செயல்பட்டு வேலை பார்த்தோம்னா
நம்மளை தேடி வரவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த 3 வருஷமாக நீங்கள் மெக்கானிக்காக இருக்கீங்க. இதில் உங்களுக்கு ஒரு சவாலான ஒரு நிகழ்வு ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் பைக் ஒர்க் பண்ணுறப்ப. ம். அப்படி ஏதாவது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு இருக்குங்களா? ஆம். எல்லா வேலையும் பார்த்து இது முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சில நேரம் ஸ்டார்ட் ஆகாது. என்னடா ஸ்டார்ட் ஆகலைன்னு அப்படியே பயந்து போய் ஃபஸ்ட்டு இன்ஜின் வேலை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இன்ஜினை கொண்டாந்து ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி நல்லா அப்படியே மைல்டாக ஓடுற வரையும் அப்படியே ஹார்ட் பீட்டு அதுக்கு துடிக்குதோ இல்லையோ நமக்கு டப்புன்னு எமர்ஜென்சி வார்டில் இருக்க ஹார்ட் மாதிரி படபடன்னு துடிக்கும். அந்த மாதிரி ஒரு சில நேரம்லாம் நான் எர்த்து டயர் மாட்டாமல் விட்டுட்டேன் ஒரு தடவை. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு இன்ஜின் வேலை பார்த்து அப்போ ரொம்ப பயம். அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு படபடன்னு வந்துருச்சு. சத்த நேரம் நான் போய் ஒரு ஃப்ரீயாக உட்காந்துட்டு மெதுவாக என்ன எதனால ஏன் இப்படி ஆச்சு, நல்லா தானே வேலை பார்த்தோம், முத வேலை பார்த்து நமக்கு இவ்வளோ கஷ்டமாக போச்சே மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அப்படியே அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்தேன். அப்புறம் என் வீட்டில் வந்து சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நிதானமாக பாரு, ஒன்றும் இருக்காது அப்படின்னாங்க. அப்புறம் வந்து எந்திரிச்சு வந்து பார்த்தா எர்த் ஒயர் வந்து லூஸ் கான்டாக்டில் இருந்ததுனால ஒழுங்காக இதாகலை, ஸ்டார்ட் ஆகலை வண்டி. அதுக்கப்புறம் தான் ஒரு ரிலாக்ஸ். வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி தொட்டு பார்த்தா தான் வண்டி ஓடுது அப்படின்னு தெரிஞ்சோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுலேருந்து எதா இருந்தாலும் நம்ம கவனமாக பார்க்கணும், எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு நல்ல அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு அதில். இப்போ நீங்கள் இந்த தொழில் செய்யும்போது உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? ஏன்னா பொதுவாக வந்து மெக்கானிக் ஷாப்பில் வந்து பெண்கள் இருக்க மாட்டாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் போய் இந்த தொழிலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் வீட்டில் அவங்களாம் என்ன சொன்னாங்க? எங்கள் வீட்டில் யாருமே எதுவுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பொம்பளை பிள்ளைய கொண்டாந்து கடையில் உட்கார வச்சுருக்கேன் அப்படின்லாம் பேசுனாங்க. அவங்களுக்கு முன்னாடிலாம் நான் வந்து என் வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டாங்க, உன் இஷ்டம்ப்பா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய் அப்படின்ட்டாங்க. அதனால மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய இஷ்டத்துக்கு தான் ஓகே, நான் இதை செஞ்சால் எனக்கு சரின்னு படுது அப்படின்னா, அடுத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் எதையும் வந்து ஏற்றுட்டு நடக்க முடியாதுல்ல. நாளைக்கு அவங்க வந்து எனக்காக வாழ போகிறது கிடையாது, எனக்கு தேவையான காசு பணம் கொடுக்க போகிறது கிடையாது, என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்த போகிறது கிடையாது, இல்லை என் பிள்ளைங்களை பார்த்துக்க போகிறது கிடையாது. நான் தான் என்னையும் என் பிள்ளைங்க எல்லாரையும் பார்த்துக்கணும். அது அப்படிங்கிறதுனால நம்ம எடுக்கிற முடிவு தான் அப்படிங்கிறதோட நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து முடிவு பண்ணது தான் இது. இப்போ நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, உங்கள் கூட நிறைய பேர் படிச்சிருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இன்றைக்கி அவங்களாம் வந்து மிகப்பெரிய இடத்துல ஒரு பதவியில் பொறுப்புலாம் இருக்கலாம். இப்போ அவங்களாம் வந்து உங்களை இப்போ பார்க்கும்போது மெக்கானிக் ஷாப்பில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, கிளாஸ்லலாம் நல்லா படித்த, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஏன் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கியா, ஏன் நீ ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கலாம்ல அப்படின்னு. எல்லாம் எழுத தான் செஞ்சேன், எல்லாம் பண்ண தான் செஞ்சேன், அதெல்லாம் எதுவும் குறையில்ல. எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணுவேன், எல்லா எக்ஸாமுமே உட்காந்து படிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். லக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த லக்கு நமக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சது இது ஒன்று தான். இதான் வந்து என்றைக்குமே நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து நம்ம வந்து இன்னொருத்தவங்களுடைய செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டரின் பேரில் தான் நம்ம வேலை செய்ய முடியும். இது அப்படி கிடையாது. நான் நினச்சேன் அப்படின்னா இன்றைக்கி 2 வண்டி இல்லை 5 வண்டி கூட நான் சர்வீஸ் பார்ப்பேன். ஆனால் ஆர்டரு அந்த மாதிரி வேலைக்கு இருந்தோம் அப்படின்னா அவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம செய்ய முடியும். அதை மீறி நமக்கு ஒரு துளி கூட நம்ம ஏற்ற முடியாது, இறக்கவும் முடியாது. இன்றைக்கி நான் எடுக்கிறது தான் டெசிஷன். இன்றைக்கி 10 வண்டி பண்ணிட்டேன்னா அன்றைக்கி நான் 10 வண்டி பார்த்துருவேன். இப்போ நீங்கள் வந்து பைக் மெக்கானிக்காக நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பாலாம் என்ன சொன்னாங்க? எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மாலாம் வந்துட்டு படித்ததுக்கு நீ வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாடுறா நீ உனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துக்க, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ செய் அப்படின்னு. நீ செய்கிறதுல வந்து நீ தான் முன்மாதிரியாக இருக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. எங்கள் குடும்பத்தில் அப்படி யாரும் அப்படி எதுவும் சொல்லலை, எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. இதுவரை என் சிஸ்டர்ஸ் பிரதர் எல்லாருமே இருக்கிறதுல கெத்து. இப்போ பெரிய ரேஞ்சில் பேசுனா என் ஒய்ஃபை பற்றி பேசுவாங்க. எங்கள் அப்பா வந்து எனக்கு எது பண்ணாலும் நீ பண்ணுறா, தைரியமாக பண்ணு அப்படிம்பாங்க. எங்கள் அப்பாவோட அப்பா வந்து சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து தெரியாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டான் அப்படின்னா வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்தில் நகர்றதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியலைன்னா கூட நான் அதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நான் இவ்வளோ தொலைக்கு வந்து நிற்கிறேன். தெரியாதுங்கிற வார்த்தை என் ஹிஸ்ட்ரியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் எடுத்தது எங்கள் அப்பாவை பார்த்து தான். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து எப்படி சொல்கிறது, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், மை லாஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாமே எங்கள் அப்பா தான். எப்படி
சொல்கிறது, ஏன்டா தெரியாதுங்கிற, ஏன் தெரியாதுங்கிற, அது அந்த தெரியாதுன்னு இடத்துல நின்றுட்ட அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகரவே முடியாது உன்னால். எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது மாதிரி தான். எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் என் மக எல்லாம் பார்த்துரும், அதெல்லாம் தைரியமான பொண்ணு, என் பிள்ளை வந்து என்ன செஞ்சாலும் அது என்ன அது செய்யாதா, அது என் மக செஞ்சிருவா அப்படிங்கிற எங்கள் அம்மா செல்ஃப் கான்ஃபிடென்ட், என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அப்பா வந்து எப்படின்னா மோட்டிவேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பா வந்து மோட்டிவேஷன். நீ எதை பண்ணாலும் அப்படின்னா முடியுண்டா பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணாங்க, இப்போலாம் வந்து அதிகமாக ஃபீல் பண்ணுறது கிடையாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய், நல்லா செய், பெரிய அளவில் வா, அவ்வளோதான் அப்படிங்கிறது மட்டும்தான். இன்றைக்கி நான் எங்கள் அம்மாட்ட ஃபஸ்ட்டு நான் இன்ஜின் வேலை பார்த்துட்டு என்னை நிறைய பேர் சொன்னாங்க, உங்க தான் லேடி மெக்கானிக் அப்படின்னு நக்கலாலாம் பேசியிருக்காங்க. ஆனால் வந்து நான் வந்து அதை வந்து என்னுடைய மைனஸாக நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் நின்ன இடத்துல தான் நின்றுருப்பேன். அதெல்லாம் நான் வந்து யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடாது, நம்மளுடைய திறமை சொல்லணும். நானாக போய் நான் இன்ஜின் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம திறமை, நம்ம ஒரு வண்டியை பார்த்தோம் அப்படிங்கிற சந்தோஷம் நமக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு போய் அந்த பொண்ணு இன்ஜின் வேலைலாம் பார்க்குதுப்பா அப்படின்னு சொல்லும் போது கிடைக்கிற சந்தோஷம் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் ஃபஸ்ட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெண்கள் வந்து இவ்வளோதான் அப்படின்னு நினச்சி நின்னோம் அப்படின்னா அதே இடத்துல தான் நிற்போம். நம்மளை 1000 பேர் 1000 சொல்லட்டும், நம்மளுடைய தன்னம்பிக்கையை மட்டும் கையில் எடுத்துகிட்டு நடந்தோம் அப்படின்னா நமக்கான வெற்றியை வந்து நமக்கான வெற்றிக்கான பாதைகள் வந்து கிடைக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பில் நம்ம ஸ்டேட்டஸில் போய் நிற்போம்.